அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு, போன மாதம் சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன். ஆகஸ்ட்லேருந்து தான் நான் வந்து பேச போறேன். மீன்ஸ் பிரஸ் மீட்லாம் அப்ப தான் அட்டெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இந்த பொறுப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயம், என்ன பேச போறாரு? ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? அப்படின்னு தான் எல்லா கேள்விலாம் இருந்துச்சு. என்ன இருக்குது சார்? இல்ல அப்படிலாம் இல்ல. அவர் ம். வந்து இப்போ முன்னாள் மாநில தலைவர்ன்ற முறையில தமிழிசை அவர்களும் பேசுறாங்க, முருகன் ம். அவர்களும் பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்க. இவரும் பேசுவார். ஏன்னா ம். இவரு எப்பவுமே பேசுறது கொஞ்சம் எல்லாரும் மக்கள்ட்ட வந்து ம். கொஞ்சம் ரீச் அதிகமாகும். இல்ல இந்த கடந்த 2 மாதங்களா கொஞ்சம் அது லெவல் கம்மியான மாரி ஒரு அவரே ஃபீல் சொன்னாரு, இருக்கு. எனக்கு இந்த ஒரு 3 வருஷமா என்ன ம். மாரி தமிழ்நாடு முழுக்க சுத்துனவும் கிடையாது. குடும்பத்துக்கு ரொம்ப நான் பார்த்த வரைக்கும் அவர் ரொம்ப குடும்பத்து மேல ரொம்ப ஒரு ஈடுபாடு. அதாவது ம். ஃபேமிலியோட இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. இப்ப ம். இல்ல. ஏன்னா இப்ப ஒரு 3 வருஷமா ரொம்ப கடுமையான உழைப்புல வந்து வீட்டுக்கே போகாம இருந்தாரு. ஓகே. எனக்கு ஒரு 2, 3 மாசம் டைம் குடுங்க. ம். நான் ஃபேமிலியோட கொஞ்சம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துர்றேன்னாரு. அது ம். முடிஞ்சிருது. ம். ஆகஸ்ட் வந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன்னா, ஆகஸ்ட் வந்து ஆக்டிவா இன்வால்வ் ஆகப் போறேன் ம். அப்படின்றாங்க. பீகார் எலக்ஷன் வரப்போகுது. ஒவ்வொரு தமிழ்நாடு எலக்ஷன் வரப்போகுது. ம். அண்ணாமலை அவர்களோட சேவை கண்டிப்பா தமிழ்நாட்டு பிஜேபிக்கும் தேவை, மக்களுக்கும் தேவை. ம். கண்டிப்பா இனிமேல் பேச ஆரம்பிச்சாருன்னா, ஆக்டிவா இனிமேல் ம். ரெஸ்ட் எடுத்து முடிஞ்சது போதும். இனிமேல் ஆக்டிவா இறங்குறேன்னு இறங்குவாரு.